மீண்டும் விளையாடிச்சது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. IPL 38வது போட்டியாக நேற்றைய தினத்தில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங் இடையிலான போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் ஆரம்பமாயிருந்தது என்று குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியை பொறுத்தவரை முதலில் நாணய சுழற்சி வெற்றி பெற்றிருந்தார்கள் மும்பை இந்தியன்ஸ் அணியாகவே தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பை தெரிவு செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் சென்னை சூப்பர் கிங் ஆரம்ப துடுப்படுவர்களாக ஷாயிக் ராஷித் மற்றும் ராஜின் ரவீந்திரா ஆகிய இருவரும் ஆடுகள் உணர்ந்திருந்தார்கள். ஷாயிக் ராஷித் 19 ஓட்டங்கள், ராஜின் ரவீந்திரா 5 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தவர்கள். ஆயுஷ் மாத்ரே நேற்றைய தினத்தில் 15 பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள், 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக அதிரடியாக ஆடிக்கொண்டிருந்தவர்கள் அவரும் ஆட்டம் இழந்திருந்தார். ஆகவே 8 ஓவர்களில் மொத்தமாக 63 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிந்தபடி 4வது விக்கெட்டுக்காக சிவம் தூபே மற்றும் ரவீந்திர ஜடேஜாவுக்கு இடையிலான இணைப்பாட்டம் 50 பந்துகளில் 79 ஓட்டங்கள் சிறப்பான இணைப்பாட்டம் பெறப்பட்டது. இதில் சிவம் தூபே 32 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டங்கள் 4 இடங்களாக 50 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். அதன் பின்னதாக தோனியின் 4 ஓட்டங்களோடு வந்த வேகத்திலே ஆட்டம் இழக்க ரவீந்திர ஜடேஜா நேற்றைய தினத்தில் ஆட்டம் இழக்க 35 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 4, 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 53 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இவருடைய பொறுப்பான ஆட்டத்தின் மூலம் சிறப்பான ஒரு கௌரவமான இலக்கை எட்டியிருந்தது சென்னை சூப்பர் கிங்கை பொறுத்தவரையில். இறுதி நேரத்தில் ஓவட்ட 4 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்காதிருந்த நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் மாத்திரம் இழந்து 176 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தது. மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தவரையில் ஜஸ்பிரீத் பும்ரா 4 பந்துகளில் 25 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகளையும் மற்றும் தீபக் சஹார் மற்றும் அஸ்வானி குமார் ஷேட்னர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். ஆகவே மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தவரை 177 ஓட்டங்களாக இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆகவே முதலாவது விக்கெட்டுக்காக ரிகால்டன் மற்றும் ரோஹித் சர்மாக்கு இடையிலான இணைப்பாட்டம் சிறப்பாக அமைந்திருந்தது. 40 பந்துகளில் 63 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் ரிகால்டன் 19 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 3, 6 ஓட்டம் 3 இடங்களாக 24 ஓட்டங்கள் ஆட்டம் இழந்திருந்தார். இரண்டாவது விக்கெட்டுக்காக சூரியகுமார் யாதவ் மற்றும் ரோஹித் சர்மாக்கு இடையிலான பிரிக்கப்பட்டத இணைப்பாட்டமாக 54 பந்துகள் எதிர்கொண்டு 114 ஓட்டங்கள் பெறப்பட்டது. சென்னை சூப்பர் கிங்கால் ஒன்றும் செய்ய முடியாது போயினது என்பது குறிப்பிடத்தக்கது. பந்து வீச்சாளர்கள் என்ன செய்ய போகிறோம் என்று திக்குமுக்காடி இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சூரியகுமார் யாதவ் மற்றும் ரோஹித் சர்மா இடையே துடுப்பாட்டம் அப்படி அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. 45 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 4, 6 ஓட்டங்கள் 6 இடங்களாக ஆட்டம் இழக்காது 76 ஓட்டங்களை ரோஹித் சர்மா பெற்றுக் கொடுக்க சூரியகுமார் யாதவ் தனது பங்குக்கு 30 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 5 இடங்களாக 68 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காது பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 2 வீரர்களும் சென்னை பந்து வீச்சாளர்கள் துவசம் செய்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் காரணமாக 15.4 பந்து வீச்சில் 1 விக்கெட்டை மாத்திரம் இழந்து 177 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றுகிறார்கள். சென்னை சூப்பர் கிங் பந்து வீச்சில் பொறுத்தவரை ரவீந்திர ஜடேஜா மாத்திரம் 1 விக்கெட்டை வீழ்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனைய எந்த விதமான பந்து வீச்சாளருக்கும் வாய்ப்பு வழங்காத இந்த ரோஹித் சர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் இருவரும் துடுப்படுத்த ஆடியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகவே 76 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காத பெற்றுக் கொடுத்த ரோஹித் சர்மா நேற்றைய போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவானதோடு மும்பை இந்தியன்ஸ் 8 போட்டிகள் பங்கேற்று 4 போட்டிகளில் வெற்றி 4 போட்டிகள் தோல்வி என மொத்தமாக 8 புள்ளிகளோடு 6ஆம் இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது. இறுதியாக நடந்த 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணி. ஆகவே தமது சிறந்த முயற்சி மூலம் முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்கை பொறுத்தவரை 8 போட்டியில் பங்கேற்று 2 போட்டிகள் வெற்றி 6 போட்டிகள் தோல்வி என அடங்கலாக இப்பொழுது 4 புள்ளிகளோடு 10ஆம் இடத்தில் இருக்கிறது. வெறும் தொடர்ந்து 6 போட்டிகளில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு விளையாடுதல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் சொன்னங்களே.